வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கான ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் போர்ட்லேயே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை பற்றி அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த எக்ஸாமினேஷனை எழுதி செலக்ட் ஆகி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ்லையோ நம்ம சேரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், நான் ரொம்பவே பாராட்டுவேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, ஆனால் இந்த எக்ஸாமினேஷனை பற்றி நிறைய பேருக்கு ப்ராப்பரான புரிதல் இல்லை. எக்ஸாமினேஷனுடைய நேச்சரை நிறைய பேர் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இதுதான் உண்மை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 13 வருடங்களாக ஒரு டீச்சராக நான் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்குது, ஆனால் எக்ஸாமினேஷனுடைய நேச்சரை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை. இந்த எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன் பற்றி ஒரு ப்ராப்பரான புரிதல் இல்லாமல் இருக்காங்க. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. வருடா வருடம் யூபிஎஸ்சி இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதம் 2025 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே எடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனை படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் யூபிஎஸ்சி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் எப்படிப்பட்ட எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஒரு நாலேஜபிளான பர்சன், ஜீனியஸ் எல்லாம் தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டு நாலேஜை அப்டெயின் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பர்சன், இவரை தான் நாங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு யூபிஎஸ்சி தெளிவாக சொல்லுது. அந்த நோட்டிஃபிகேஷனில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்ட் எடுத்து பாருங்கள். அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, உங்களுடைய மனப்பாடத்தை நாங்கள் வேல்யூ பண்ண மாட்டோம், ரேஞ்ச் ஆஃப் மெமரிக்கு இங்கே மதிப்பில்லை, ஆனால் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலுடைய ஆழத்துக்கு தான் நாங்கள் மதிப்பு கொடுக்கும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இதில் நமக்கு நாலேஜ் தான் மெயினான எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது புரிதல், இது ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஒரு அடிப்படையில் படிக்க சொல்லுவேன். இதை ஒரு மென்டல் மேப்பாகவே வைக்க சொல்லுவேன். 2 சர்க்கிள் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் எப்பயுமே மறக்கக்கூடாது. எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் படித்தாலும் முதல்ல இன்னர் சர்க்கிளுக்கு போயிடணும். இந்த இன்னர் சர்க்கிள் அப்படின்றது கான்செப்சுவல் நாலேஜ், புரிஞ்சு படிக்கிறது. கான்செப்டான கருத்து, ஐடியா, சிந்தனை, இதை படிக்கணும். அதோடு சேர்த்து மனப்பாடத்துக்கு போகணும். இந்த மனப்பாடத்தை நம்ம அவுட்டர் சர்க்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மெமரி, மெமரியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், டேட்டா, இயர், நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், இதெல்லாம் வரும். மனப்பாடங்கிறது தேவைதான், அவசியம்தான். ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து மனப்பாடம் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் பாலிட்டி சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா, எடுத்த உடனே பாலிட்டி சப்ஜெக்டில் வர ஆர்டிகல்ஸை மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் படிப்பு தப்பு. காரணம் என்னன்னா, இது அவுட்டர் சர்க்கிளில் வரும் இல்லையா, இது மனப்பாடம். இதை நான் முதல்ல படித்தேன் அப்படின்னா நான் நாலேஜ் எடுக்க மாட்டேன். எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், கான்ஃபிடென்ஸை கொடுக்காது, அது ப்ராப்பரான ப்ரிப்ரேஷனாக இல்லை. ஆனால் முதல்ல நான் எதை படிக்கணும்னா கான்செப்ட்ஸை படிக்கணும். உதாரணத்துக்கு பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் நான் படிக்கிறேன்னா, முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற கான்செப்ட் என்ன அதை நான் புரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து இந்த ஆர்டிகல்ஸை மனப்பாடம் பண்ணணும். 14 to 18 ரைட் டு ஈக்குவாலிட்டி, 19 to 22 ரைட் டு ஃப்ரீடம், இப்படி மனப்பாடம் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும். இப்போ நான் எக்கனாமிக் படிக்கிறேன்னு வைங்களேன், எக்கனாமிலையும் நீங்கள் எடுத்தோன்னு அவுட்டர் சர்க்கிளுக்கு போகக்கூடாது. ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ, இன்ஃப்ளேஷன் லெவல் எவ்வளோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் எவ்வளோ, அப்படி போகக்கூடாது. கான்செப்டுக்கு தான் முதல்ல போகணும். உதாரணத்துக்கு ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, ஜிடிபிக்கும் ஜிடிபி பெர் கேபிட்டா கான்செப்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணணும். இன்னைக்கு இந்தியன் ஜிடிபியுடைய சைஸ் என்ன, ரஃபா $3.6 trillion. இந்த மனப்பாடம்ன்றது அதுக்கப்புறம் வரணும். ஜிடிபி பெர் கேபிட்டா ரஃபா ஒரு $2,500.
அடுத்தது ஃபிஸ்கல் டெபிசிட் கான்செப்டை படிக்கணும். அப்புறம் இந்தியாவில் ஃபிஸ்கல் டெபிசிட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஏறுமுகமா இருக்கா இறங்குமுகமா இருக்கா, இப்படி படிக்கணும். இதுதாங்க ஐஏஎஸ் எக்ஸாம். ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் இந்த அவுட்டர் சர்க்கிள் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், மனப்பாடம் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். மெயினாக ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தான் இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் வச்சு தான் படிக்கணும். அந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே உங்களால் மனப்பாடத்தை கொண்டு வர முடியும். நம்ம மூளை இருக்கு இல்லையா, பிரெயின், அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் அறிவாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நிறைய கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜீனியஸாக இருப்பாங்க, பல சப்ஜெக்ட்ஸில் நாலேஜ் இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க புரிஞ்சு படிக்கிறாங்க, நாலேஜை மைண்டு நிறைய எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் வெறும் மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னா பிரெயின் எடுத்துக்காது. அது மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க, மறக்கும். காரணம் என்னென்னா புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணுறீங்க. இதை ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் லேர்னிங்கை யூபிஎஸ்சி விரும்பாது. அதனால் எப்படி படிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுங்க. இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் மைண்ட் மேப்பை வச்சு தான் நீங்கள் எந்த சப்ஜெக்டையும் படிக்கணும், எந்த டாப்பிக்கையும் படிக்கணும். அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சிலபஸில் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, சயின்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், என்விரான்மெண்ட், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம கோர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கோர் அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் யூஸ் பண்ணுற டேர்ம் ஸ்டாட்டிக். ஐஏஎஸ் அகாடமிஸ், டீச்சர்ஸ், இவங்களும் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக். ஏன் ஸ்டாட்டிக் அப்படின்னா இது மாறாது. ஓகேவா? இந்த நாலேஜ் ஃபவுண்டேஷனல் நாலேஜ், அடிப்படையான அறிவு. அதனால இது ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ன்ற கான்செப்ட் ஸ்டாட்டிக், மாறாது. ஆர்டிகல்ஸ் மாறாது, ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது டைனமிக் பார்ட்டில் வரும். டைனமிக்னு அந்த மாறக்கூடியது. டைனமிக் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு செய்திகள். புரியுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கு தனியாக நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தனி சப்ஜெக்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். நிறைய பேர் இதையே சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிப்பாங்க. இந்த மாதிரி படிக்கக்கூடாது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இந்த ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஜியோகிராஃபி, சயின்ஸ், பாலிட்டி, என்விரான்மெண்ட், எக்கனாமி, இந்த சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் பகுதி, இதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதோட சேர்ந்து இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு பாருங்க, இது சம்பந்தமா அப்டேட்ஸ் வரும் ரெகுலரா. நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம ரெகுலரா ஃபாலோ பண்ணி படிச்சு அப்டேட் ஆகிக்கிறதுனுடைய பெயர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் வராது. ஓகேங்களா? கோர் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கூட எப்படி படிக்கணும்னா இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளை வச்சு தான் படிக்கணும். பிளைண்டாக எதையும் மனப்பாடம் செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் திங், prelims examination, mains examination. இந்த ரெண்டு பகுதிகளுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றது? prelims exam, mains written examination, இது ரெண்டும் வெவ்வேறு ஸ்டேஜஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இது ரெண்டுத்தையும் நம்ம மெக்கானிக்கலாக டிவைட் பண்ணக்கூடாது. ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே ப்ராசஸ் கூட தான் பார்க்கணும். மே மாதம் prelims எக்ஸாம் நடக்கும், ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். வெவ்வேறு ஸ்டேஜஸ் தான். ஆனாலும் உங்கள் படிப்பு எப்படி இருக்கணும்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வேறு, மெயின்ஸ் எக்ஸாம் வேறு, மெயின்ஸ் படிப்பு வேறு, ப்ரிலிம்ஸ் படிப்பு வேறு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது தவறு. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் படித்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னர் சர்க்கிளில் படிச்சிடணும், அவுட்டர் சர்க்கிளில் படிச்சிடணும். ப்ரிலிம்ஸ் கேள்விகளில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் சர்க்கிள் நீங்கள் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கலாம். இந்த மனப்பாடம் இதெல்லாம் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளும் ப்ரிலிம்ஸில் நிறைய இருக்கும்.
இப்போ அந்த மனப்பாடம் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மெயின்ஸ்க்கு வரும்போது இந்த இன்னர் சர்க்கிள் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. கான்செப்சுவல் நாலேஜ் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக் படித்தாலும் இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளை வச்சு படிச்சிடணும். ஒட்டு மொத்தமாக நாலேஜ் எடுத்துடணும். ப்ரிப்பரேஷன் இன்டெகிரேட்டடாக இருக்கணும். அப்போ அந்த டாபிக் சமமாக என் மைண்டுக்குள்ளே நாலேஜ் போயிடுச்சு. இப்போது கேள்வி அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்டாலும் எழுதிடலாம், அதாவது ப்ரிலிம்ஸ் பாணியில் கேட்டாலும் எழுதிடலாம். டிஸ்கிரிப்டிவ் பாணியில், அதாவது மெயின்ஸ் பாணியில் கேட்டாலும் என்னால் எழுத முடியும். அப்போது 2 ஸ்டேஜஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷனுக்கும் நான் சைமல்டேனியஸாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்கேன். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டாப்பிக்லேருந்து அந்த வருஷம் கேள்வி மெயின்ஸில் வருமா ப்ரிலிம்ஸில் வருமானு யாருக்குமே தெரியாது. உலகத்தில் யாருக்குமே தெரியாது. யூபிஎஸ்சி சேர்மனுக்கே தெரியாது, பிரைம் மினிஸ்டருக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் தேவையில்லாமல் இந்த ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஜிஎஸ் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் ஒரு வருஷம் படிக்கக்கூடிய அந்த நாலேஜை ஃபர்தராக அப்படியே நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி மெயின்ஸ் சிலபஸ்க்குன்னு தனியாக சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ். இது 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து நீங்கள் மெயின்ஸ்க்குன்னே லேர்ன் பண்ணணும். அது இல்லாமல் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸை நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணணும். சோஷியல் இஷ்யூஸில் சில ஏரியாஸை படிக்கணும். சிட்டிசன்ஸ் சார்ட்டர், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், சிவில் சர்வீசஸ் அண்ட் டெமோக்ரஸி, சைபர் செக்யூரிட்டி, அது இல்லாமல் இன்டர்னல் செக்யூரிட்டி. இதை தாண்டி அக்ரிகல்ச்சரில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ் தாண்டி ஜென்ரல் பார்ட் இருக்குது பாருங்கள் ஜிஎஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 85% நீங்கள் ப்ரிலிம்ஸ் இதிலே நீங்கள் முடிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 15% தான் ஃபர்தராக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனையும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனையும் புரிஞ்சுக்கணும். அப்போ படிப்புங்கிறது இன்டெகிரேட்டடாக இருக்கணும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிப்பீங்க, பயம் இருக்காது. சிலபஸ் எப்படி நம்ம அணுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட், நம்ம சேனலில் ஒரு தனி வீடியோவில் சிலபஸ் டீகோடிங் நான் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இந்த சிலபஸை டீகோட் பண்ணியிருக்கேன். மெயின் சிலபஸ் வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பிளானை பார்த்துருவோம். ஒரு மாணவர் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8 to 9 மாதங்கள் நமக்கு தேவை. இந்த டைம் பீரியட் வந்து சப்ஜெக்டிவ் தான். இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அந்த இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி, இன்ட்ரெஸ்ட், எந்த அளவுக்கு டிசிப்ளினாக படிக்கிறாரு, எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்காரு, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரு, இதெல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவோம். ஒரு சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட மாட்டாங்க, ஆனால் 2 வருஷம் படிப்பாங்க, அவங்களால செலக்ட் ஆக முடியாது. சில பேர் எஃபர்ட் அதிகம் போடுவாங்க, ப்ராப்பராக இருக்காது, அவங்க இஷ்டத்துக்கு படிப்பாங்க, அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படிப்பாங்க, அவங்களுக்கும் ரிசல்ட் ப்ராப்பராக இருக்காது. அப்போ இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட். ஆனால் குறைஞ்சது ஒரு 8 to 9 months ஆகுது உங்களுக்கு தேவை. ஒரு ஃப்ரெஷராக உங்களை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா 8 to 9 months. ஒருவேளை ஒரு வருஷம் இருக்குன்னு வைங்க, 12 months இருக்குன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 1 year ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பொறுமையாக படிக்கலாம், அவசரம் இல்லாமல் படிக்கலாம், ப்ரொசீஜர்லாம் படிக்கலாம், செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரைட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பிரைட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பிளானை 12 monthsக்கு அசியூம் பண்ணிப்போம். 12 மாதங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இந்த 12 monthsக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அந்த டைம் லைன்ஸ் என்ன, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் ஒரு நாளுக்கும் நீங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணணும் இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் பிளானை நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வைக்கணும், மறக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்துருவோம். ஒரு சிங்கிள் டேல ஒரு 3-4 ஆக்டிவிட்டிஸை ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் பண்ணணும், இன்டெகிரேட்டடாக பண்ணணும். நிறைய பேர் இது பண்ணுறது கிடையாது, அதனாலே அவங்களால செலக்ட் ஆக முடியாது. இப்போ நம்ம எப்படி ஒரு நாளுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோம், காலையில் எழுந்திரிச்சு நம்ம உடலை சுத்தப்படுத்துவோம், அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் வேலைக்கு போவோம், படிப்போம், விளையாடுவோம், அப்புறம் தூங்குவோம் இல்லையா?
எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இன்டிகிரேட்டடாக பண்ணால் தானே ஒருத்தன் சரியான மனிதனாக இருக்க முடியும். வெறும் நான் பல்லு மட்டும் விளக்குவேன், இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், இல்லை தூங்கிக்கிட்டே இருப்பேன், இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரால் வாழ முடியுமா? இல்லை. அதே மாதிரி தான் படிப்போம். இந்த எக்ஸாமுக்கான படிப்பு இன்டகிரேட்டடாக இருக்கணும். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும். அடுத்தது அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். மூன்றாவது ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் பண்ணால் போதும். அது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம சேனலில் செப்பரேட் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். ஹவு டு ஸ்டார்ட் ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், இந்த வீடியோஸை பாருங்கள். ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெகுலராக அனலைஸ் பண்ணணும். இந்த 4 ஆக்டிவிட்டீஸையும் அன்னன்னைக்கு பண்ணணும். இதோடு சேர்ந்து டெய்லி ஒரு 15 நிமிஷம் அட்லஸ் ஸ்டடிங் பண்ணணும். அட்லஸ் ஸ்டடிங்க்கும் நம்ம சேனலில் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அப்போ 5 முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்ட்ஸ் ஸ்டடிங், கரண்ட் அஃபேர் ஸ்டடிங், ஆன்சர் ரைட்டிங், அனலைசிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் அட்லஸ் ஸ்டடிங். ரிசோர்ஸஸை பற்றி இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிசோர்ஸை அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ரிசோர்ஸை நம்ம இந்த வீடியோவில் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஓவராலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ரிசோர்ஸஸை லிமிட்டடாக வைங்க, நிறைய வாங்காதீங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகணும்னா ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த லிமிட்டடே நமக்கு அதிகமாக தான் தெரியும். இதில் படிக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக படிக்கணும், டீப்பாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அந்த ரிசோர்ஸையே மறுபடியும் படிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கணும். இதுதான் நம்மளை செலெக்ஷன் கொண்டு போய் சேர்க்கும். அதை தாண்டி ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அடிஷ்னலாக சில புக்ஸையும் சில ரிசோர்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். எடுத்த உடனே நிறைய புக்ஸ் வாங்காதீங்க, இன்டர்நெட்டை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணாலே நமக்கு மன உளைச்சல் உண்டாயிடும். ரிசோர்ஸஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓவரால் நீங்கள் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பேசிக் புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக். நான் இப்போ சொல்றது ஒரு ஃப்ரெஷராக உங்கள் எல்லாரையும் அசியூம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு ஃப்ரெஷர் செல்ஃப் ப்ரிப்ரேஷன்லேயே செலக்ட் ஆகிறதுக்கான அட்வைஸை தான் நான் தரேன். அகாடமியில் சேரலாம் கூட நீங்கள் இப்படி தான் படிக்கணும். அகாடமி நான் போல சொந்தமாக தான் படிக்கிறேன். ஸோ என்சிஆர்டி புக்கு தான் உங்களுக்கு பேஸ். இதுக்கப்புறம் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்ல இருந்து புக்கை வாங்கணும். மார்க்கெட் புக் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். உதாரணத்துக்கு பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புக் இருக்கு. எக்ஸாம் ஓரியன்டட் புக் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த புக்கை தான் படித்தேன். எக்கனாமிக் ரமேஷ் சிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரிக்கு ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக் ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா. சயின்ஸ் இதுக்கு டாடா மெக்ராவில் அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு புக் இருக்கு. இந்தியன் கல்ச்சருக்கு நிதின் சிங்கானியா இந்த புக் இருக்கு. இந்த புக்கோட லிஸ்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிதலுக்கு சொல்றேன். என்சிஆர்டி புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட் புக்ஸ்க்கு போகணும். முதல் ஒரு 2 ல இருந்து 3 மாசம் இந்த என்சிஆர்டி புக்லயே நீங்க இருக்கலாம். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஒருவேளை கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களால லேர்ன் பண்ண முடியுதுன்னா அந்த காலகட்டத்திலே மார்க்கெட் புக்ஸ்க்கு மூவ் ஆகி போயிடலாம். இப்போ பாலிட்டி நீங்க என்சிஆர்டில ஸ்டார்ட் பண்றீங்க, ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்க லக்ஷ்மிகாந்த் புக்குக்கு போயிடலாம். எக்கனாமி என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எக்கனாமி ரமேஷ் சிங்குக்கு போயிடலாம். ரைட்டுங்களா? இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்றது தான் நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கு நான் டீடைல்டா அட்வைஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை பாருங்க. நிறைய சாம்பிள் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் நானே கொடுத்துருக்கேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சு நோட்ஸ் எடுக்கணும். இந்த கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். டெய்லி நியூஸ் பேப்பர்ல நீங்க படிக்கிறதுனால ஒரிஜினல் திங்கிங் வளரும். எல்லா சப்ஜெக்ட் சம்பந்தமாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு படிப்பீங்க. மைண்ட் டைனமிக்கா இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணணும். அதனால தான் நான் நியூஸ் பேப்பரை படிக்க சொல்வேன். ஆனால் நியூஸ் பேப்பரில் சில விஷயங்கள் மிஸ் ஆகும். இதை எப்படி கவர் பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ், உங்கள் இஷ்டம் தான், மந்த்லியாக கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷனை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி அதை படிக்கணும். ஏதாவது ஒரு அகாடமியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன், இந்த பிராண்டு தான் அவசியம் இல்லை,
சிம்பிளாக இருக்கணும், தெளிவாக புரியணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்க டாபிக்ஸை கவர் பண்ணணும். ஏதாவது ஒரே ஒரு காம்புலேஷன் போதும். ஸோ இதுதாங்க ரிசோர்ஸஸ். இதை தாண்டி ரிசோர்ஸ் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இதை தாண்டி நமக்கு படிக்கிறதுக்கு ஆக்சுவலாக டைம் இருக்காது. இதில் படித்தாதான் நம்மளால் ப்ராப்பராக செலக்ட் ஆக முடியும். இப்போ நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு நீங்கள் கோர் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கோர் சப்ஜெக்ட் எடுத்துங்க, ஒரு காம்பினேஷனாக எடுத்துங்க, ஒரு பேர் எடுத்துங்க. உதாரணத்துக்கு நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு கூட பாலிட்டி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். 1 கோர் சப்ஜெக்ட், இது 2nd கோர் சப்ஜெக்ட். ஒரு 2.5 hours படிங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், உங்கள் இஷ்டம் தான். இல்லை கஷ்டமாக இருக்குன்னா 2 hours படிங்க போதும். இதை 2 மணி நேரம் படிக்கணும், இதை 2 மணி நேரம் படிக்கணும். இந்த டைம் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் மைண்டில் இருக்கணும்னா நான் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக தான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் 2 மணி நேரம் படிக்கிறேன் சார் முடியலன்னா 2nd சப்ஜெக்ட் எடுத்து ஒரு 2 மணி நேரம் படிக்கலாம். அது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கணும். குவாலிட்டி ரொம்ப முக்கியம், புரிஞ்சு படிக்கணும். ரைட்டுங்களா? எப்படி படிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணுன்றதுக்கு நான் தனியாக டெமோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஹவு டு ஸ்டடி ஃபார் த எக்ஸாமினேஷன். எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் எழுதி பார்த்து படிக்கணும். நம்ம சேனலில் டெமோ வீடியோ இருக்குது, நான் ஒரு 1 week முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க எழுதுனா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் எல்லாம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுது. புக்கில் இருக்கிறது அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி நான் எழுத சொல்லலை. புக்கை திறந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறத பாயிண்டாக பேப்பரில் எழுதி பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் குப்பையில் கூட தூக்கி போடலாம், ஓகேவா? ஆனால் எது படித்தாலும் எழுதி பார்த்து படிச்சிருக்கணும். டெமோ வீடியோவை பாருங்கள், இது உங்களுக்கு நல்லாவே புரியும். நோட்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டைம் இருக்குன்னா நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணலாம், இல்லை புக்கிலேயே குறித்து வச்சு படிக்கலாம். ஆனால் படிக்கும் பொழுது எழுதி பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா நாலேஜை உங்களால் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். சரி, இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பிளானுக்கு மறுபடியும் வருவோம். 2 கோர் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லி தந்துட்டேன். இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா 5 hours ஆகிடும் இல்லையா? 5 மணி நேரம் போயிடுது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour படிக்கணும். எப்படி படிக்கணுன்றதை நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ பாருங்கள் 6 hours தான் இருக்குது, ஆனால் முக்கியமான வேலைகள் எனக்கு இதிலே முடிஞ்சிடும், 6 hours முடிஞ்சிடும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் படித்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நோட் புக்கில் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கண்டென்ட்டை எடுக்கணும். நியூஸ் பேப்பரில் படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் கம்பெலிஷனில் படித்தாலும் சரி, நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அது நம்ம ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்த ஆக்டிவிட்டி ஆன்சர் ரைட்டிங். இதை நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, பண்ணுறது கிடையாது. 20 நிமிஷம் இதை பண்ணணும். 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்கல்ல, ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தோம் அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு படிச்சதை வச்சு நீங்களாவே ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணணும். புரியுதா? இதுக்கு தனியாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும், பாலிட்டியில் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கணும், ஆன்சர் பண்ணணும். எடுத்த உடனே எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணணும். உதாரணத்துக்கு பாலிட்டியில் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணணும். வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இப்படி ஃப்ரேம் பண்ணணும். நிறைய பசங்க இந்த மாதிரி எழுத மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இடிக்கும். என்ன பேசிக்காக எழுத சொல்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டேரெக்டாக சால்வ் பண்ணுன்னு சொல்லி கஷ்டமான கேள்விகள் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக எழுதுங்க. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதே உங்களால் எழுத முடியாது, இதே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இதை பண்ணணும். இதை எழுதினாதான் அன்னைக்கு நான் படித்தது கரெக்டாக இல்லையான்றது நமக்கு தெரியும். நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்றது நானே அன்னைக்கு செக் பண்ணிக்கலாம், எழுதி பார்க்கறது மூலமாக. எழுதி பார்க்கறது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் எனக்கு நாலேஜ் தேவை. நாலேஜ் எப்படி நான் கெயின் பண்ணியிருக்கேன்றது எழுதி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ சிம்பிள் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரியில் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் அ நோட் ஆன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரைட் அ நோட் ஆன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிம்பிளாக எழுதுங்க. எடுத்தவொடனே ஒரு பேஜுக்கு எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தி ஆன்சர்ஸ் எழுதலாம். எடுத்த உடனே அவசரப்படக்கூடாது. ஜியோகிராஃபியில் இப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். வாட் இஸ் அட்மாஸ்பியர், வாட் இஸ் பிளேட் டெக்டானிக்ஸ், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. எங்கெல்லாம் டயக்ராம் தேவையோ வரையணும். ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டயக்ராம் வரையணும், எங்கெல்லாம் அப்ளிகபிளோ. ஸோ இதுதாங்க நீங்கள் டெய்லி பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ். அடுத்து
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதை எடுத்து முதல் 2 மாசத்துக்கு கோ த்ரூ பண்ணணும், சால்வ் பண்ணக்கூடாது, அனலைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 2013 கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே படிங்க. எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எந்த டாபிக்ல இருந்து கேள்வி வருது, அந்த கேள்வியுடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க, ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா எடுத்தோன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது, சால்வ் பண்ணக்கூடாது, யாராலையும் பண்ண முடியாது. கேள்வியை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த கேள்வியை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ கேள்வியை புரிஞ்சுக்கணும். இதை பண்ணுங்க, முதல் 2 மாசம் பண்ணுங்க. ஆனால் இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 3 மாசம் 2 மாசமா கூட நீங்க 2ல இருந்து 3 மாசமா எடுத்துக்கலாம். 2 to 3 months. ஃபர்ஸ்ட் 2 to 3 months சால்வ் பண்ணாதீங்க, கோ த்ரூ பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா முதல்ல நமக்கு நாலேஜ் இருக்காது, ஆனால் கொஷினை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாலேஜ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல பேசிக் கொஷின்ஸ் ஆரம்பிங்க, அப்புறம் அட்வான்ஸ் கொஷின்ஸ் பண்ணுங்க. இதை ப்ரிலிம்ஸ்க்கும் பண்ணணும், மெயின்ஸ்க்கும் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ரிலிம்ஸ் கொஷின், ஒரு மெயின்ஸ் கொஷின் சால்வ் பண்ணா போதும். இது 3 மாசத்துக்கு அப்புறம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணிடணும், டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கோ த்ரூ பண்ணா போதும், சால்வ் பண்ணாதீங்க. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஷின் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? 4 ஆக்டிவிட்டிஸ் ஆயிடுச்சா? கோர் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ், ஆன்சர் ரைட்டிங், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிங். கடைசியா அட்லஸ் ஸ்டடிங். அட்லஸ் ஸ்டடிங் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டிங்க, ஜாலியான ஆக்டிவிட்டி. அது எப்படி பண்றதுன்றதுக்கு தனியா நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருங்க, அதை பாருங்க. ஒரு 3 மாசத்துல நீங்க அட்லஸை மாஸ்டர் பண்ணிடலாம். இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ, போர் அடிக்குதோ, டயர்டா இருக்கோ, அப்போ அட்லஸ் எடுத்து நீங்க படிக்கணும். இதுதான் நீங்க டெய்லி செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி. இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ த்ரூ அவுட் தி இயர், அந்த வருஷம் ஃபுல்லா இந்த ஆக்டிவிட்டிஸை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க இல்லையா, 2 கோர் சப்ஜெக்ட். இந்த 2 கோர் சப்ஜெக்டை ஒரு வாரத்துக்கு படிக்கணும். இப்போ நம்ம ஹாரிசான்டலா டிராவல் பண்றோம். 12 மாதங்கள் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2. இப்போ ஹிஸ்டரி, பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நான் 7 டேஸ்க்கு கொண்டு போகணும். அடுத்த 7 டேஸ் இன்னொரு சப்ஜெக்ட் காம்பினேஷனை எடுத்துக்கணும், கோர் சப்ஜெக்ட் காம்பினேஷன் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஜியோகிராஃபி, எக்கனாமி அப்படி எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஆனால் ஹிஸ்ட்ரியும் ஜியோகிராஃபியும் கிளப் பண்ணாதீங்க ஒரே நாளில். ஏன்னா 2 ஹெவி சப்ஜெக்ட், நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், மொனாட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி உடைச்சு கொண்டு போகணும். 7 டே 7 டே 7 டே. அடுத்த 7 டே எப்படி போகலாம்னா சயின்ஸ், ஹிஸ்டரி இப்படி மாற்றிக்கலாம். அடுத்தது என்விரான்மெண்ட், பாலிட்டி இப்படி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 கொண்டு போகணும். ஏன் இப்படி படிக்க சொல்றோம்னா அப்பதான் தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க பேஸ் போட்டுட்டு வருவீங்க. ஒரு வீடு கட்டுற மாதிரி பேஸ்மெண்ட் போட்டு எப்படி நம்ம பில்லர் இருப்போம் அந்த மாதிரி எல்லா பில்லரும் ஒரே நாள் தானே இருப்பீங்க, அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே போகணும். இதுதான் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. அப்படியே அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி மாதங்களை நீங்கள் அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே பண்ண வேண்டியதான். இது நான் கோர் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி ப்ராக்ரஸ் ஆகணும். மற்ற 4 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிங், ஆன்சர் ரைட்டிங், அட்லஸ் ஸ்டடிங், அதெல்லாம் அன்னைக்கு அப்படியே பண்ணணும். கோர் சப்ஜெக்ட் காம்பினேஷனை மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும். முதல் ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட ஒரு உத்வேகத்தோட படிச்சீங்கன்னா அது கஷ்டமாக தெரியாது. விரும்பி பண்ணால் நம்ம கஷ்டமாகவே இருக்காது. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறத உணர்வீங்க. இதை நான் சொல்லக்கூடாது, அதை செஞ்சால் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீலிங் வரும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுவீங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடும். இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறிடுவீங்க. ஆனால் இதை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் ஒரு 6 மாதம் நல்லா படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வேலை குறையும். ஒரு நாளைக்கு 8 hours படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 hours ஆகிடும். கடைசி ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்டடிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ மெயினாக ரிவைஸ் பண்ணுவோம். ஆனால் முதல் மாதத்துலேருந்து அப்படியே போக ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம்
ஒரு 8 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்சுவலாக குறைய ஆரம்பிக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் அந்த மாதிரி தான். முதல் 6 மாதம் 1 ஹவர் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ரிவிஷன், ரெகுலர் ரிவிஷன். இது ரொம்ப முக்கியம். ரெகுலர் ரிவிஷனை எப்படி பண்ணோம்னா எவ்ரி 20 டேஸ் அப்ராக்சிமேட்டா ஏற்கனவே படித்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் மறுபடியும் படிக்கணும். ரொம்ப சிம்பிள். இது வேற ஒன்றும் இல்லை, ரெகுலர் ப்ரிப்பரேஷன் பிளான்குள்ளே கொண்டு வந்துடலாம். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் காம்பினேஷனை 20 நாள் முன்னாடி படிச்சிங்கன்னா மறுபடியும் 20 நாள் கழிச்சு ஹிஸ்ட்ரி எக்கனாமியில் முடித்த டாபிக்ஸை நீங்கள் இன்னொரு முறை படிக்கணும். இதுதான் ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது ரிப்பீட்டட் ஸ்டடி. ஏற்கனவே படித்ததை மறுபடியும் படிக்கணும். ரிவிஷனில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று இன்னர் சர்க்கிளும் ஸ்ட்ரென்தன் ஆகும், இன்னொன்று அவுட்டர் சர்க்கிளும் ஸ்ட்ரென்தன் ஆகும். புரியுதுங்களா? அவுட்டர் சர்க்கிள் கொஞ்சம் மறந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா மனப்பாடம். நீங்கள் பயப்பட வேணாம். இன்னர் சர்க்கிள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டுத்தையும் நீங்கள் ரிவிஷன் மூலமாக பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டு போகணும். கடைசி ஒரு 4 மாதங்கள் வரும். இது ரொம்ப குரூஷியல். அப்ராக்சிமேட்டா ஜான்வரி டு மே. இப்போ 2025 ஜூன்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க, எக்ஸாம் எப்போ வரும்? 2026 மேல வந்துருமா? இந்த மேல இருந்து இந்த மே வரைக்கும் வந்துருச்சா? ஆனா கடைசி 4 மாசம் எது? ஜான்வரி டு மே. இந்த 4 மாதங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மாடல் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கணும். ஒரு அகாடமியில் சேருங்க, அது ஃப்ரீயோ பெய்டோ எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக கண்டக்ட் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். நீங்களும் அந்த டெஸ்ட் சீரிஸை மதித்து ப்ராப்பராக எடுக்கணும். இந்த டெஸ்ட் சீரிஸை லாஸ்ட் 4 மந்த்ஸ் எடுக்கணும். எப்படி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். மாடல் டெஸ்ட்டு எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். மாடல் டெஸ்ட் மட்டும் இல்லை, ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து 3 மாதம் கழிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க இல்லையா, அதையும் நீங்கள் இந்த அடிப்படையில் தான் சால்வ் பண்ணணும். ஹவு டு டேக் மாடல் டெஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். கடைசி 2 மாதம் இருக்கு பாருங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி. அதாவது மார்ச் டு மே, கடைசி 2 மாதம் நீங்கள் ஃபைனல் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் ரிப்பீட்டடாக முதல்ல இருந்தே பண்ணுறது ரெகுலர் ரிவிஷன், கடைசியாக பண்ணுறது ஃபைனல் ரிவிஷன். இந்த ஃபைனல் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். மார்ச்லேருந்து மே வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 2 ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும். என்டையர் சிலபஸை 2 ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும். இப்போ மார்ச் மாதம் ஆயிடுச்சு மேடம், நீங்கள் 75% தான் சிலபஸ் முடிச்சிருக்கீங்க, இன்னும் 25% இருக்குது அப்படின்னாலும் ஏற்கனவே முடிச்ச 75%க்கான ரிவிஷனாக ஆரம்பிச்சிடணும். மேற்கொண்டு 25%ஐயும் நீங்கள் கண்டினியூஸாக முடிக்கலாம். ஆனால் அந்த மார்ச் வந்துருச்சுன்னா ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், செகண்ட் ரிவிஷன் ஒரு குவிக் ரிவிஷனாக முடிச்சிருங்க. ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ப்ரிலிம்ஸில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு இந்த ஃபைனல் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தப்பு, சிலபஸை நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சிருவாங்க, ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. இதனால் என்ன ஆகிடும்னா ப்ரிலிம்ஸில் நிறைய கேள்விகள் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆன்சர் பண்ண முடியாது. கான்செப்டை ரீகால் பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது, கிராஸ் கம்பேர் பண்ண முடியாது, அவுட்டர் சர்க்கிள் ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வராது. இதனால் நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிடுவாங்க. இதை தவிர பண்ணாதீங்க. நீங்கள் சிலபஸை 100% முடிக்கலனா கூட எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆன் அண்ட் ஆவரேஜ் 80 to 80% சிலபஸை முடிச்சிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 80 to 85% முடிக்க சொல்ல, ஸ்டாப் பண்ண சொல்ல. ஒருவேளை 100% முடிக்கலனா கூட 80 to 85% பக்காவாக முடிச்சிட்டிங்கன்னா இதிலே செலக்ட் ஆகலாம். ஆனால் பாலிட்டி மட்டும் 100% முடிச்சிருங்க. இதில் ஒன்றும் மேஜிக்கெலாம் இல்லை. பாலிட்டியில் கேள்விகள் அதிகம் வரும், 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் வரும். அதனால இதில் தான் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். 10-12 கேள்வி வருதுன்னா அது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு பாலிட்டியில் தான் இருக்கும். பாலிட்டியை மட்டும் அட் எனி காஸ்ட் 100% முடிச்சிருங்க. கடைசியாக ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷனை எடுத்த உடனே ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு 3 மாதம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மே 2025 ஓவரால் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் போல் நீங்கள் ஆப்ஷனலை ஆரம்பிக்கணும். காரணம் என்னன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த ஜிஎஸ் நாலேஜை வச்சு தான் மேற்கொண்டு படிக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சோஷியாலஜி எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு பாலிட்டியில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், குறைஞ்சபட்சம் சொசைட்டியில் நாலேஜ் இருக்கணும். இருந்தால் தான் சோஷியாலஜி எனக்கு புரியும். ஈக்குவாலிட்டின்னு என்ன,
இன்இக்வாலிட்டினா என்ன, கேஸ்ட் சிஸ்டம்னா என்ன, ட்ரைப்னா என்ன, பேட்ரியார்க்கினா என்ன, எனக்கு குறைஞ்சபட்சம் தெரிஞ்சால் தான் ஆப்ஷன் படிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஒரு ஆகஸ்ட் மாதம் போல் ஆரம்பிங்க. ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 4 மாதங்கள் நீங்கள் ஆப்ஷன் படிக்கலாம். டிசம்பர் வரைக்கும் படிக்கலாம். டிசம்பர் 2025 4 மாதங்களில் நீங்கள் ஆப்ஷனை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. ஒரு 50 to 60% முடிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் குட். 60% முடிச்சிட்டிங்கன்னா குட். சில பேர் 100% கூட முடிப்பாங்க, ஆனால் எல்லாராலையும் முடியாது. 100% முடிக்கிறது பொதுவாக கஷ்டம். ஒரு 60% ஸ்ட்ராங்காக முடிச்சிருங்க. சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் போன்ற சப்ஜெக்டில் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு பேப்பரை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு பேப்பரை பேஸ் பண்ணி தான் செகண்ட் பேப்பர் நமக்கு இருக்கும். ஃபர்தராக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 40% அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், இப்போ ஆப்ஷனல் சப்ஜெக்டை நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பிளான்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்கலாம். ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மாதம் படிக்கிறீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பிளானில் ஒரு சின்ன சேஞ்சை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். எப்படி கொண்டு வரணும்னா, மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இன்டென்ஸாக வெறும் ஜிஎஸ் படிப்பீங்க. ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் இந்த 4 மாதங்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தால் போதும். சப்ஜெக்ட் 1 எடுங்க, சப்ஜெக்ட் 2க்கு பதிலாக நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதா? உதாரணத்துக்கு அன்னைக்கு ஜியோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஜியோகிராஃபி படிக்கணும் 7 days இல்லையா? ரைட்டா? மற்ற நேரம் ஆப்ஷன் படிச்சுக்கலாம். அடுத்த வாரம் 7 நாளும் ஹிஸ்ட்ரி படிக்கணும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிச்சம் இருக்க நேரம்லாம் ஆப்ஷன் படிக்கலாம். இந்த 4 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். சில பேர் 2 கோர் சப்ஜெக்ட் படிச்சுட்டும் ஆப்ஷன் படிப்பாங்க. அது நிறைய பேரால் முடியாது. முடியலன்ற பட்சத்தில் ஒரு கோர் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு மிச்சம் இருக்க நேரத்தில் ஆப்ஷன் படிங்க. கடைசியாக சிசாட். சிசாட் ப்ரிப்பரேஷனுக்கு நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். சிசாட் பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். சிசாட் ப்ரிப்பரேஷனை எப்போ ஆரம்பிக்கலாம்? இந்த ஓவரால் ப்ரிப்பரேஷன் பிளானில் ஆப்ஷனல் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அரௌண்ட் ஆகஸ்ட், கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே நீங்கள் சிசாட்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். டெய்லி 1 hour சிசாட் நீங்கள் ஒதுக்கலாம். முன்ன பின்ன அரௌண்ட் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இதையும் ப்ரிப்பரேஷன் பிளானுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. டெய்லி 1 hour சிசாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம். ப்ராபப்ளி நீங்கள் ஒரு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கலாம். ஆகஸ்டில் ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அரௌண்ட் நவம்பர் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையான்றது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 1 hour சிசாட்டுக்கு அப்படியே ஒதுக்கி படிச்சுக்கிட்டே வரணும். கடைசி 2 மாதம் இருக்கு பாருங்க, இந்த ரிவிஷன் ஃபேஸ். ரிவிஷன் ஃபேஸில் சிசாட்டுக்கு டைம் அதிகம் ஒதுக்கணும். லாஸ்ட் 2 months என்ன பண்ணணும்னா டெய்லி நீங்கள் 2 hours சிசாட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒதுக்கணும். சிசாட்டுங்கிறது நாலேஜ் இன்டெலிஜென்ஸை தாண்டி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ், ஸ்பீடு, இது ரொம்ப முக்கியம். கடைசி 2 மாதம் டெய்லி 2 hours நீங்கள் சிசாட் ப்ராக்டிஸ்லே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரிப்பரேஷன் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்லிட்டேன். பொறுமையாக படிங்க, அவசரப்படாதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிங்க. இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களால் படிக்க முடியாது. உங்களை நீங்கள் மதிக்கணும், உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும், அதே நேரத்தில் டிசிப்ளினாக படிக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணணும். டோன்ட் டூ வாட் யூ வாண்ட் டு டூ வாட் இஸ் நீடட். அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணக்கூடாது, என்ன தேவையோ அதை பண்ணணும். நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே முக்கியம் கிடையாது. நமக்கு தேவை செலெக்ஷன் தான். இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜே பெரிய நாலேஜ் தான். இதை தாண்டி பல விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறேன்னு போகாதீங்க. அதனால் இந்த ப்ரிப்ரேஷன் பிளானில் சொல்கிற விஷயங்களை பண்ணாலே நீங்கள் பெரிய அறிவாளையாக தான் ஆக போகிறீங்க. இதோடு சேர்த்து நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாகவும் ஆக போகிறீங்க. கரெக்டான ஆட்டிடியூடை பில்டு பண்ணுங்கள். உங்கள் பர்சனாலிட்டியை கரெக்டாக டெவலப் பண்ணுங்கள். இந்த பர்சனாலிட்டி தான் உங்களுக்கு செலெக்ஷனை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். I wish you all the very best for your success at the UPSC Civil Services Examination. Thank you very much. அனைவருக்கும் நன்றி.